நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேவிஎம் ஸ்விட்ச் பற்றி பார்க்க போகிறோம். அதோட அன்பாக்சிங் அண்ட் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது இதுதான் அந்த டிவைஸு. ஸோ இது வந்து நான் வந்து 2 பிசிக்கு ஷேர் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவே மல்டிபிள் பிசிஸும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து மானிட்டர்ஸ் வந்து ஒரே மானிட்டர் வந்து 2-3 பிசி இருக்குது அப்படின்னா அது கூட ஷேர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது, ஸ்விட்ச் டிவைஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து 3 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த ஸ்விட்ச் கேபிள், இந்த கீ கேபிள். ஸோ அந்த பட்டன் டிவைஸில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாமல் இந்த கீ வச்சே ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அது பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதுதான் அந்த டிவைஸஸ்ஸு. இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து அந்த மைக்ரோ கீ, ஒன்று ஹெச்டி அவுட்டு, அப்புறம் 3 யூஎஸ்பி பின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து 2 ஹெச்டிஎம்ஐயோட போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்புட்டு, அதாவது ஒவ்வொரு பிசியில் இருந்தும் ஒவ்வொரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வரும். ஸோ இதுதான் அந்த டிவைஸு. இது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து 4K டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணும். இது கூட பார்த்தீங்கன்னா 2 ஹெச்டிஎம்ஐ கேபிள், ஒவ்வொரு பிசிக்கும் ஒவ்வொன்று. நான் வந்து ஒரு பிசியும் ஒரு லேப்டாப்பும் வச்சு இது வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 கேபிள் இருக்குது. இந்த 2 கேபிளில் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு HDMI இது இருக்கும், பின் இருக்கும். இன்னொரு சைடில் வந்து ஒரு HDMI ப்ளஸ் யூஎஸ்பி பின் இருக்கும், பவர் சப்ளைக்காக சேர்த்து. ஸோ இது வந்து அந்த கீ கேபிள். ஸோ இது வந்து பழைய சின்ன டைப் கேபிள் இது. இது வந்து அந்த கீ, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக லென்த்தாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் அந்த டிவைஸில் போய் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காக அந்த கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேபிள் எடுத்து என்னோடய டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு யூஎஸ்பி அப்புறம் ஒரு HDMIயில். HDMI வந்து என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த கேபிள் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். HDMIலையும் பக்கத்தில் யூஎஸ்பி போட்டிருக்கு, ஸோ அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து 2 கேபிளில் இருந்தும் பின் HDMI பின்னை வந்து இப்போ வந்து HDMI அந்த டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எங்கெங்கே கனெக்ட் பண்ணணும், எந்த சைடில் கனெக்ட் பண்ணணுன்றதை நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வேணால் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 2 HDMI பிசிலேருந்து ஒன்று லேப்டாப்லேருந்து வர்ற இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும் இந்த சைடில். அந்த சைடில் வந்து அந்த டிவைஸோட இன்னொரு சைடில் வந்து கீபோர்டு, மவுஸு, அதோட கேபிள்ஸும் யூஎஸ்பி கேபிள்ஸும், அப்புறம் ஒரு HDMI போர்ட்டு, அப்புறம் அந்த ஹெச்கி, இப்படி நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 2 HDMI கேபிள் வந்து பிசிலேருந்து ஒன்று, லேப்டாப்லேருந்து ஒன்று. ஸோ அந்த சைடில் வந்து கீபோர்ட், மவுஸு, அப்புறம் இந்த கீ, அப்புறம் வந்து மானிட்டர்லேருந்து வர HDMI கேபிள் இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லேப்டாப்புக்கு வந்து இப்போது கீபோர்டு, மவுஸு, அப்புறம் அந்த மானிட்டர் வந்து லேப்டாப் கூட வந்து இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த நோட் பேட் ஃபைலை வந்து நான் லேப்டாப்லேருந்து மவுஸ் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரீனுக்கு ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக. ஸோ இப்போ வந்து இந்த கீபோர்டு, மவுஸ், மானிட்டர் வந்து லேப்டாப் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் டைப் பண்ணுறேன் கீபோர்டில். ஸோ லேப்டாப்போட கீபோர்டில் நான் டைப் பண்ணும்போது உங்களுக்கு மானிட்டரில் வந்து தெரியுது. ஸோ இது வந்து லேப்டாப் கூட இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ சேம் டைம் வந்து நீங்கள் நம்ம கீபோர்டு, யூஎஸ்பி கீபோர்ட்லேயும் டைப் பண்ணலாம். ஸோ அது டைப் பண்ணிங்கன்னா அதுவுமே அதே லேப்டாப்பில் ஒர்க் ஆகும். ஸோ இது லேப்டாப், மவுஸு, மானிட்டர் எல்லாமே லேப்டாப் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப் மாற்றலாம். நான் ஸ்விட்ச் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ வந்து டெஸ்க்டாப் கூட கனெக்ட் ஆகிருச்சு.
லேப்டாப் வந்து இந்த இதுலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். கீபோர்ட் மவுஸு மானிட்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி லேப்டாப் தனியாக போயிடும். இது வந்து இப்போ இந்த மானிட்டர் கீபோர்ட் மவுஸ் எல்லாமே டெஸ்க்டாப்க்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நான் என்னோடய டெஸ்க்டாப் வந்து யூசர் நேம் வந்து ஹோம்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அதை லாகின் பண்ணியிருக்கேன். இது என்னோடய டெஸ்க்டாப் பிசி. ஸோ அதோட ஸ்க்ரீன் தான் இப்போ வந்து லாகின் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்து நான் வந்து நோட்பேட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நான் அதில் உங்களுக்கு லேப்டாப்பில் டைப் பண்ணியிருந்த மாதிரியே உங்களுக்கு இதில் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் நம்ம கீபோர்டு மவுஸு எல்லாமே வந்து டெஸ்க்டாப் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்பேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் டைப் பண்ணுறேன் கீபோர்ட்லேருந்து. ஸோ டெஸ்க்டாப் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லேப்டாப்போட கனெக்டிவிட்டியும் டெஸ்க்டாப்போட கனெக்டிவிட்டியும். ஸோ நான் ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ தட் இட் வில் பி விசிபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ லேப்டாப்பில் வந்து ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணி அது லேப்டாப்னு இருக்குது. இப்போ டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி அது டெஸ்க்டாப்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த லேப்டாப் இப்போ வந்து கீபோர்ட் மவுஸ் அண்ட் மானிட்டர் வந்து டெஸ்க்டாப் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். திருப்பி லேப்டாப்புக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட நோட்பேட் ஓப்பன் ஆயிடுச்சு மானிட்டரில். ஸோ இப்போ மவுஸு கீபோர்டு எல்லாமே வந்து லேப்டாப் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த பட்டன் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஸோ அது மூலயமா நம்ம வந்து இப்போ வந்து லேப்டாப்பும் டெஸ்க்டாப்பும் வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்விட்ச் பண்ண உடனே இப்போ வந்து ரெண்டுமே இப்போ வந்து லேப்டாப் கூட கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ லேப்டாப் வந்துருச்சு, நோட்பேட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.